ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான மட்டன் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானது மட்டன் நல்லா எலும்பாக இருக்கணும். சதையாக இருக்கிற பீஸ் வேண்டாம், எலும்பாக இருக்கிற இது வச்சு செஞ்சோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மட்டன் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஸோ இந்த மட்டன் சாம்பாருக்கு நம்ம மைசூர் பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மைசூர் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மைசூர் பருப்பு கூட சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள் போட்டு நம்ம காய் எந்த காய் வேணால் போட்டுக்கலாம். நான் பீன்ஸுன்றதுனால பருப்போடவே கூட குக்கரில் போட்டுட்டேன். ஸோ நம்ம வேறு எதனா காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி முருங்கைக்காய்லாம் போடுறது இருந்தால் நம்ம தனியாக வதக்கி தான் போடணும். தனியாக வேக வச்சு போட்டுக்கலாம். குக்கரோடு போட்டோன்னா குழஞ்சிரும். நான் பீன்ஸுன்றதுனால பருப்போடு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில், இது மைசூர் பருப்புன்றதுனால உடனே வெந்துடும். ஸோ அதனால் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா போதும். ஸோ இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இந்த பருப்பு, வெங்காயம், தக்காளி, சீரகம், வெந்தயம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஆயில் எடுத்துருக்கேன். அதுக்கு கடுகுலாம் நம்ம எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சோண்டு சோம்பு போட்டிருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸு, அந்த அன்னாச்சி பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டார் பூ போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மல் பெரிய வெங்காயம் தான், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த ஸ்பைசஸோடவே அதையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஸோ கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கிட்டோன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு கூட ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ எதுக்காகனா மட்டன் சாம்பாருக்கு அது போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இல்லை நம்ம டேபிள் ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு 1/2-3/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அந்த வெங்காயத்தோடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சது, மிளகாய், தனியா எல்லாமே. ஸோ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், வதங்கி வரணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டிருக்கோம் வெங்காயத்தில், அதனால் இப்போ போட வேண்டாம். நல்லா வதங்கி வரட்டும். ஸோ இந்த மாதிரி நல்ல குழைய வதங்கினதும் இது கூட நம்ம வேக வச்ச அந்த பருப்பு, ஸோ குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பு பார்த்தோன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். நம்ம இது கடையெல்லாம் வேண்டாம், ஏன்னா பீன்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால. மைசூர் பருப்பு சீக்கிரமே வெந்துடும் நல்லாவே. ஸோ அதை ஜஸ்ட்டு நம்ம கரண்டிலேயே அதை நல்லா ஒரு 2 டைம் இது பரட்டி விட்டோன்னா அது நல்லா குழஞ்சிடும். ஸோ அதை எடுத்து நம்ம அந்த இதுவில் போனால் நம்ம வேறு எதனா காய் போட்டுக்கணுன்னா இந்த சமயத்தில் போட்டு வேக வச்சுக்கலாம் அது கூட. ஸோ அதை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பருப்பை நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு எல்லாமே. ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வேக வச்ச மட்டனை என்ன பண்ணுறோன்னா அந்த சூப்பை தனியாக எடுத்துடக்கூடாது, அந்த சூப்போடவே இதோட ஊற்றிடணும். ஸோ ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு சைடு பார்த்தோன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு சைடு ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். இந்த மட்டனு, பருப்பு எல்லாமே நல்லா கொதித்து வரணும். கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்ச புளியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். சும்மா அது டேஸ்ட்டுக்காக தான், நல்லாயிருக்கும். புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த புளி தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா நம்ம
மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸோ சால்ட்டு வந்து நம்ம சூப்லேயும் போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கும் போதும் போட்டிருக்கோம். ஸோ நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சால்ட்டு தேவைப்பட்டால் சால்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் சால்ட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா கொதித்து வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான மட்டன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நம்ம இது சப்பாத்தியோடு சாப்பிடலாம். ஸோ இடியாப்பம், இட்லி, தோசை, ரைஸு எதுக்கு வச்சு சாப்பிட்டாலுமே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்திக்காக தான் இதை செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.